உண்டான ஒரு செய்தி சொல்லித் தருகிறார்கள். இந்த ஒரு ஹதீஸ் மட்டும் தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த ஒரு செய்தியிலேயே ரமலானில் என்னெல்லாம் இருக்கிறது, ரமலானை ஏன் அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்துகிறார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கடைசிக்கு வரலாம். முதல்ல இந்த ரமலான்னா என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி நீங்க நினைக்க கூடாது, ரமலான் முடிச்சதுக்கு பின்னாடி ரமலான என்ன சொல்ல போறாரு, இன்னைக்கு என்ன செஞ்சாலும் அடுத்த வருஷம் தானே அப்படின்னு. அது ஒண்ணு ஞாபகப்படுத்துகிறேன். இதெல்லாம் முன்னாடி இமாமங்க ஞாபகப்படுத்தி இருப்பாங்க. ஒண்ணு ஞாபகப்படுத்துகிறேன். இனி ஏதாச்சும் நம்ம விட்டு போனா இல்ல அதை விட்டு போன விஷயத்தை இன்னும் நமக்கு நேரங்கள் இருக்கிறது அல்லவா, இன்னும் நாட்கள் இருக்குது அல்லவா, அதை நம்ம ஞாபகப்படுத்தலாமே. அது இதெல்லாம் விட்டு இந்த அமலை நம்ம விட்டுட்டோமே ரமலான்ல செய்யலாமே என்பதாக ஞாபகப்படுத்தல. என்ன ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நீண்ட ஹதீஸ் ரிப்போர்ட் செய்யறாங்க. ரமலான்னா என்ன அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடங்குகிற பொழுதே ஷஹ்ரும் முபாரக்கா, இந்த மாசம் பர்க்கத்துள்ள மாசம் என்பதாக ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஷஹ்ரும் முஅல்லமா வ ஷஹ்ரும் முபாரக்கா, கண்ணியமான ஒரு மாதமும் பர்க்கத்துள்ள ஒரு மாசமும் தான் இந்த ஷஹர் ரமலான், ரமலானுடைய மாசம் என்பதாக ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து உடனே சொல்றாங்க. அப்ப சஹாபாக்கள் எல்லாம் ஏதோ ரசூலுல்லாஹ் ஒரு பெரிய ஒரு விஷயம் சொல்ல போறாங்கன்னு நினைக்கிறேன். இனி வரப்போற மாசம் பர்க்கத்துள்ள மாசம். நமக்கெல்லாம் தெரியும் இந்த மாசத்துல பர்க்கத்துக்கு குறைவே இருக்காது. யாருமே பட்டினியா இருக்க மாட்டாங்க. அதுதான் மிகப்பெரிய ஒரு பர்க்கத்தை. வர்க்கத்திலே மிகப்பெரிய ஒரு வர்க்கத்தை, யாரும் பட்டினியாக இருக்க மாட்டாங்க. யாரிடம் கையேந்தினாலும் ஒரு ரூபாவாச்சு கொடுக்காம ஒருத்தரும் போக மாட்டாங்க இந்த மாசத்துல. அதுதான் வர்க்கத்தான ஒரு மாசம். யார் ஒரு வேலைக்கு சாப்பாடு இல்லாதவர்களும் கூட இந்த மாசத்தில் சாப்பிடாம இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா சாப்பாடு ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது இந்த மாசத்துல வரவே வராது. அதனால சொல்லி தருகிறார்கள் ஷஹ்ரும் முபாரக்கா, இந்த மாசம் பர்க்கத்துள்ள மாசம். எல்லாத்துலயும் பர்க்கத்து. உங்களுடைய உணவிலே அல்லது உங்களுடைய தண்ணீரிலே அல்லது உங்களுடைய வியாபாரத்துல அல்லது உங்களுடைய ஆடையில எல்லாம் நீங்க நாம் சொல்றதல்ல, நம்ம நேரடியாக பார்க்கிறோம். ரமலான் அல்லாத மாசத்துல ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, ரமலான் வந்ததும் நீட்டான ஆடையா அணிந்து விடுவார்கள். ரமலான் வந்து விட்டால் நீட்டான ஆடை, அது போல உள்ளுக்குள்ளார பொட்டி வைத்திருக்கிற நீட்டா ஒரு நல்ல ஒரு தொப்பி அல்லது நம்ம பீரோக்குள்ளார மூடி வைத்திருக்கிற அந்த அழகான குர்ஆனை எடுத்து வைக்கிறதெல்லாம் இந்த ரமலான்ல தான். மூடி வைத்திருக்கிற குர்ஆன்களும், எடுத்து வைத்திருக்கிற தொப்பிகளும், எடுத்து வைத்திருக்கிற ஜுப்பாக்களும் எல்லாமே பொடிதட்டி எடுத்து ரமலான்ல கிளியர் ஆகி அதுக்கு ஒரு நம்ம பேரு வச்சிருக்கோம் நினைச்சுக்கொள்ளி. அது நம்ம ஊர்ல இந்த ஊர்ல இருக்குதான் தெரியல, எங்க ஊர் சைடுலாம் இருக்கு நுழைச்சக்குள்ளின்னு சொல்லுவாங்க. ரமலானுக்கு முன்பதாக உள்ள இருக்கிற எல்லா விஷயத்தையும் எடுத்து பொட்டி இருக்கிற பொடியெல்லாம் தட்டி கிளகி காய போட்டு ரெடியாக்கி வைப்பாங்க. ரமலானுக்கு உண்டான தயாரிப்பு இதெல்லாம் நம்ம செஞ்சிருக்கிறோம். அப்ப இதே இந்த ஆடையாக இருந்தாலும் அல்லது தண்ணீராக இருந்தாலும் சாப்பாடாக இருந்தாலும் ரிஸ்குகளாக இருந்தாலும் ஒரு விடி மேலாக நாமெல்லாம் இந்த ஜகாத்து அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்திருப்போம். இது இந்த ரமலான் மாசம் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற நிர்பந்தம் கிடையாது. ஆனா மக்கள் எல்லாமே ஜகாத் இந்த மாசத்துலதான் கொடுக்குறாங்க. மிச்சம் உண்டான மாசங்களை விட இந்த மாசத்துல அவங்க மாத்தி வச்சுட்டாங்க. இஸ்லாம் இந்த மாசத்துலதான் ஜகாத்து கொடுக்கணும்னு சொல்லப்பட்டு இல்லை. ஆனா அவராகவே ஒரு கணக்கு போட்டு வைத்திருக்கிறார்கள், ரமலான் மாசத்தில் கொடுக்கலாம். ஏன்? அதற்கெல்லாம் காரணங்கள் இருக்கிறது. ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள் ஷஹ்ரும் முபாரக்கா, இந்த மாசம் பர்க்கத்துள்ள மாசம் என்பதாக ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாசத்தை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாசத்துல நான் சியாமு ஃபரீலா, இந்த ஃபரலாக்கப்பட்ட நோன்பு உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. பரலாக்கப்பட்ட நோன்பு இத்தனை நாட்கள் நாம வைத்திருக்கிறோம். இத்தனை நாட்களும் பரலாக்கப்பட்ட நோன்பு, சுன்னத்து நஃபில் அல்ல, நிர்பந்தம். பரலு என்பதாக இருந்தால் ஒரு ஆள் விடவே கூடாது. எந்த காரணத்தை கொண்டும் இந்த மாசத்துல நாம பரலு விடவே கூடாது, நோன்பு விடவே கூடாது. விடுவதாக இருந்தால் அதுக்கு சில காரணங்கள், நிபந்தனைகள் இருக்கிறது. அந்த நிபந்தனைகளுக்காக விட்டுக் கொள்ளலாம். அது அல்லாத நிபந்தனை காரணத்துக்காக வேண்டி இந்த மாசத்துல நாம நோன்பு விடவே கூடாது. காரணம் சியாமு ஃபரல்லா, இந்த மாசம் ஃபரலாக்கப்பட்ட நோன்பு இருக்கிறது. அதுபோல நஃபீலான வணக்கங்கள் இருக்கிறது. நஃபீலான வணக்கங்களுக்கெல்லாம் ஃபரலாக்கப்பட்ட வணக்கத்தினுடைய நன்மை கிடைக்கிறது. அதாவது ஒரு லொஹர் தொழுதா உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்குமோ அல்லது ஃபஜ்ர் தொழுதா உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்குமோ அந்த ஒரு நன்மை ஒரு நஃபீலான வணக்கம் இந்த மாசத்துல நீங்க 2 ரக்காத் தொழுதா போதும், ஒரு ஃபரலை நிறைவேற்றிய நன்மை உங்களுக்கு எழுதப்படும்.
ஒரு சுபத்துல உங்களுக்கு மாங்கமாத்தா தொழுதா நீங்க உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்குமோ அந்த ஒரு நன்மை ஒரு 2 ரக்காத்து சும்மா ஒரு நஃபீல தொழுக, பள்ளிக்குள்ள நுழைஞ்சதும் ஒரு உதவு செஞ்சு ஒரு 2 ரக்காத்து தொழுகணும், அல்லது சும்மா உதவு செஞ்சோம் ஒரு 2 ரக்காத்து தொழுதலாம் என்பதாக இருந்தால் நீங்கள் 2 ரக்காத்து தொழுதால் ஃபரலுடைய கூலி உங்களுக்கு தருகிறார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயம். அப்பதான் சஹாபாக்கள் ஆர்வத்தோட கேட்கிறாங்க. அதுக்கு அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒமன் கான அத்தி ஃபரலா, யாராவது இந்த மாசத்துல ஃபரலான ஒரு நோன்பு, ஃபரலான ஒரு கடமையை செய்தால் சபீன மர்ரா 70 மடங்கு அவனுக்கு நன்மைகள். நஃபீலான வணக்கம் செஞ்சா ஃபரலுடைய கூலி, ஃபரலான வணக்கம் செஞ்சா அந்த ஒரு ஃபரல் ஒரு சுபகு நீங்க நிறைவேற்றிட்டீங்க அப்படின்னாக்க 70 சுபகை நீங்கள் ஹயாத்தாகி விட்டீர்கள். ஒரு சுபகுக்கு 70 சுபகனுடைய நன்மை. 10 நாள் சுபகு தொழுதா 700 நன்மை கிடைச்சிருச்சு. அப்படியே 30 நாள் தொழுதா ஒரு வருஷத்துக்கு ஃபஜர் தொழுக வேண்டிய தேவையில்லை. ரமலான் ஃபஜர் தொழுதா ஒரு வருஷம் ஃபஜர் தொழுகையினுடைய நன்மை. அதனால என்னமோ நமக்கு நிறைய பேர்கள் ரமலான்லதான் ஃபஜர் ஹயா தட்டுவாங்க, ரமலான்லதான் ஃபஜர் ஹயா. உங்களை நான் சொல்லல, எங்க ஊர்ல நான் சொல்லிட்டேன். அப்படி அப்போ அந்த ஃபரலுக்கு ஒரு ஃபரலுக்கு 70 நன்மை. 30 ஃபரலுகளை நிறைவேற்றி விட்டால் ஒவ்வொன்றுக்கும் 70 நன்மைகள் அல்லாஹ் அதிகப்படுத்தி. இது போல லொஹரு, அசரு, மகரிபு, அப்போ நஃபீலான வணக்கத்துக்கு ஃபரலான கடமையினுடைய நன்மை தருகிறான். ஃபரலான கடமைகளை நிறைவேற்றுகிற பொழுது 70 மடங்கு அதிகப்படுத்துகிறான். சஹாபாக்கள் ஆர்வத்தோட கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய சொல்லுவாங்களா? அதை தொடர்ந்து ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள், இந்த மாசத்தில் நீங்கள் யார் ஒருத்தரை நோன்பு துறக்க வைப்பீர்களோ, ஒரு ஆளை நீங்க நோன்பு துறக்கிற இஃப்தாருக்கு நீங்க அழைத்தீர்கள் என்பதாக இருந்தால் நாளை மஹ்ஷரா மைதானத்தில் ஹவுலுல் கௌசரனுடைய தண்ணீரிலிருந்து உங்களுக்கு தண்ணீர் ஊற்றப்படுகிறது. அதோட ரசூலுல்லாஹ் விட்டு விடாம ரசூலுல்லாஹ் கூட சேர்த்து சொல்றாங்க, அந்த தண்ணீரை நீங்கள் குடித்தால் அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னாக்க உங்களுக்கு கடைசி வரைக்கும் கியாமத்து நாளுடைய கடைசி வரைக்கும் அந்த லவுல் மஹ்ஃபூஸ் அந்த கேள்வி எல்லாம் இருக்கிறது, அந்த கேள்வி எல்லாம் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு தாகமே வராது. அந்த அளவுக்கு உண்டான தண்ணீர் உங்களுக்கு கொட்டப்படும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் அந்த காலத்துல நம்மள மாதிரி எல்லா விதமான பணங்களும் வசதியும் படைத்தவர்கள் அல்லவே. சஹாபாக்களை தினைக்கும் கூலி செஞ்சு தினைக்கும் வியாபாரங்கள் செஞ்சு சின்ன சின்ன லாபங்களை ஈட்டுகிறவர்கள். சஹாபாக்கள் ஒரு கூட்டம் கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ் நாயகமே, நாங்கெல்லாம் ஒரு ஆளை கூட்டிட்டு இஃப்தார் திறக்க வைக்கிறோம், எங்க வேலை இல்லை, அந்த அளவுக்கு எங்களுக்கு இருக்குமான்னு தெரியல. நம்ம காலத்துல நோம்பு திறக்க வைக்கிறதுக்கு என்னத்த கூட ஒரு பெருச்சப்பட ஒரு பால் ஒரு கஞ்சி அது முடியாது அப்படின்னு நாம நினைப்போம். ஆனா சஹாபாக்களுடைய காலத்துல அதுலயும் கஷ்டத்தில் இருந்தவர்கள் நிறைய நபர்கள் இருக்கிறாங்க. சஹாபாக்கள் நம்ம காலத்திலையும் இருக்கிறாங்க, அல்லாஹ் தஆலா காப்பாத்திட்டோம், அது வேற விஷயம். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, நாயகமே, அந்த நோம்பு துறக்க வைப்பதற்கு உண்டான ஒரு வசதி எங்கள்கிட்ட இல்ல, நாங்க என்ன செய்யறது? ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள், ஒரு பேரிச்சம்பழமாச்சு நோம்பு துறக்கிறதுக்கு கொடுங்க, ஒரு பேரிச்சம்பழம், அது இல்லைன்னா ஒரு டம்ளர் பால், அதுவும் உங்களால கொடுக்க முடியல என்பதாக இருந்தால் ஒரு டம்ளர் தண்ணீரால் நோன்பு துறப்பவர்களுக்கு கொடுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக இந்த மாசத்துல நீங்க நோன்பு துறப்பதற்கு யாருக்காச்சும் ஒரு பேரிச்சம்பழமோ அல்லது பாலோ அல்லது தண்ணீரோ ஏதாச்சும் கொடுத்தே ஆக வேண்டும். ஆனா அப்படி கொடுத்தால் உங்களுக்கு நாளை மறுமையில் இவ்வளவு நன்மை தருகிறது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி ரசூலுல்லாஹ் இந்த ரமலானில் செய்கிற ஒவ்வொரு சதகாக்களும் அல்லது ஒவ்வொரு விதமான நஃபீலான வணக்கங்களும் இப்படி எல்லாத்துக்கும் வரிசையா சொல்லிக்கிட்டே வர்றாங்க. அதுக்கடுத்து ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள், அவ்வளவும் ரஹ்மா, இந்த ரமலானுடைய ஆரம்பம் இருக்கிறதே ரஹ்மத்துடைய 10, ரஹ்மத்துடைய 10, அதுக்கு நடுவுல இருக்கிறதே மக்ஃபிரத்து, நீங்கள் பாவ மன்னிப்பை தேட வேண்டியது. இந்த கடைசி கட்டம் இருக்கிறத எத்துக்கும் மினன்னார், நரகத்திலிருந்து விமோசனம் கேட்க வேண்டிய ஒரு நாள், ஒரு 10, கடைசி 10 என்பதாக ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானை 3 விதமாக பிரித்திருக்கிறார்கள். நமக்கு ரஹ்மத்துடைய 10 முடிஞ்சிருச்சு, மக்ஃபிரத்துடைய 10 முடிஞ்சிருச்சு. அடுத்த 3வது கட்டளை எத்துக்கும் மினன்னார்ல தான் நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம். அதாவது ரஹ்மத்து கேட்க வேண்டிய ஒரு நிலைமை தாண்டியாச்சு, நீ அடுத்தது நீங்க பாவ மன்னிப்பை தேடணும், அந்த கட்டமும் தாண்டியாச்சு. எல்லாம் முடிஞ்சு சுத்தியாய் நீ அடுத்தது நேரா நரகத்திலிருந்து வேண்டாம், நரகம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நரகத்தை பூட்டி போட்டு சொர்க்கத்தை கேட்கணும். அதுதான் நம்மளுடைய 3வது கட்டத்தில் தான் நம்ம இருக்கிறோம்.
ஒண்ணு திருப்பி பாருங்க, நான் ரஹ்மத்துகள் எல்லாம் நம்ம கேட்டு விட்டோமா? எவ்வளோ ரஹ்மத்துகளை கேட்டாலும் நமக்கு ரஹ்மத்தை கேட்கறதுக்கு இன்னும் இருக்கிற ரஹ்மத்தை கேட்கறதுக்கு நிறைய கிடைக்க வேண்டி இருக்கிறது, அல்லது நிறைய கிடைச்சிட்டு இல்ல, நிறைய கேட்க வேண்டி இருக்கிறது, நிறைய கேட்டுட்டு இல்லை அப்படிங்கறதெல்லாம் இன்னும் முடியறதுக்குள்ளார எல்லாத்தையும் கேட்டு விடுங்க. ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஹ்ராபில கால் எடுத்து வைப்பாங்க, முதல் அடி கால் எடுத்து வைப்பாங்க, ஆமீன் சொல்லுவாங்க. அந்த ஹதீஸ் பல உஸ்தாத்மார் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இருப்பாங்க, ஒவ்வொரு வாரமும் சிலர் ஞாபகப்படுத்தி இருக்கலாம். இரண்டாவது மெம்பரிலும் கால் எடுத்து வைப்பார்கள், அங்கேயும் ஆமீன் சொல்லுவாங்க. மூணாவது மெம்பரிலும் கால் எடுத்து வைப்பார்கள், அங்கேயும் ஆமீன் சொல்லுவாங்க. மூணு விதமான ஆமீன் துவாவுக்கு ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் ஆமீன் என்ற வார்த்தையை சொல்லி இருக்கிறார்கள். அது சொல்லுவதற்கு நேரம் இல்லை. அதுல ஒரு துவா இருக்கிறதே, இந்த துவாக்கெல்லாம் ஆமீன் சொன்னது ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவா செய்வார்கள், ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொல்வாங்க. துவா செய்யறது யாரு? மலக்களுடைய தலைவர். ஆமீன் சொல்றது யாரு? உலக தலைவர். இந்த துவா அங்கீகரிக்கப்படுமா, அங்கீகரிக்கப்படாதா? துவா செய்யறது மலக்கினுடைய தலைவர், அதற்கு ஆமீன் சொல்வது உலகத்தினுடைய ஆலமுடைய தலைவர் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்டிப்பா அந்த துவா அங்கீகரிக்கப்படும். அது ஒண்ணு, உங்களிடம் யார் எந்த மனிதனிடம் ரமலான் வந்து தான் செய்த பாவத்திலிருந்து தௌபா செய்யவில்லையோ அவன் நாசம் அடையட்டும் என்பதாக பல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரமலான் வந்துட்டு திருந்தல அப்படின்னா அவன் நாசமா போட்டு விஷயம். ரமலான் வந்துட்டும் அவன் திருந்தல, அதேதான் சுத்திட்டு இருக்கிறான் என்பதாக இருந்தால், ரமலான் வந்து அதே கட்டையில ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதாக இருந்தால் அவன் நாசமாகட்டும் அப்படின்னு துவா செய்யறாங்க. அதற்கு ஆமீன் அப்படின்னு ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தருகிறார்கள். ரமலான் வந்து ஒரு மனிதனை மாற்றவில்லை என்பதாக இருந்தால் கண்டிப்பாக அவன் நரகவாசி தான், அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. அது அப்படிப்பட்ட ஒரு ரமலான் நம்மிடம் வந்திருக்கிறது. இந்த ரமலானுக்கு அல்லாஹ் தஆலா இவ்வளவு சிறப்புகளை கொடுக்கிறார். ஒரு நஃபிலான வணக்கத்துக்கு ஒரு ஃபரலுடைய ஒரு ஃபரலான வணக்கத்துக்கு 70 நன்மை அதிகரித்து இருக்கிறார். அதுவும் அந்த நாள்ல யாருக்காச்சும் நீங்க சதக்கா கொடுத்தீங்க, நோம்பு தொடக்க வச்சீங்கன்னாக்க நாளை மஷரா மைதானத்துல ஹவுதுல் கௌசர் தண்ணீர் கிடைக்கிறது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளோ நன்மைகளும் இந்த ரமலானுக்கு ஏன் செய்ய வேண்டும் என்பதாக திரும்பி பார்த்தால், ஷஹர் ரமலான், இந்த ரமலானை அல்லாஹ் தஆலா ஏன் இவ்வளவு இஸ்ஸத்தை கொடுக்கிறான், இவ்வளவு கண்ணியம் கொடுக்கிறான்? அதெல்லாம் மேலாக ரமலானுக்குள்ளால் ஒரு இரவு இருக்கிறது, லைலத்துல் முபாரக்கா, லைலத்துல் கத்ர், இப்படி பலவிதமான பேர்களை கொண்ட ஒரு இரவு இருக்கிறது. லைலத்துல் கத்ர் அப்படிங்கிற மூணாவது இரவுல நாம் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். 1வது இரவு 21, 2வது 20 ஒற்றைப்படை 23, 3வது 25, 25வது இரவுல நாம் உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒற்றைப்படை, இன்னைக்கு லைலத்துல் கத்ர் கிடைப்பதற்குண்டான ஒரு பாக்கியம் இருக்கிறது. இந்த லைலத்துல் கத்ர் என்ற ஒரு இரவையும் அல்லாஹ் அந்த ரமலானில் மறைத்து வைத்திருக்கிறார். இந்த லைலத்துல் கத்ர் அப்படிங்கிறவங்க எல்லாம் தெரியும், வருடம் கேட்கிறதா, அதில் புதுசா சொல்ல முடியாது, அதே விஷயம்தான். ஆனால் இந்த லைலத்துல் கத்ர்ல என்ன விஷயம் என்பதாக இருந்தால், ஒரு லைலத்துல் கத்ருடைய நன்மையை நீங்கள் அடைந்து விட்டால் 1000 மாதத்தினுடைய நன்மை உங்களுக்கு கிடைக்கும். இதுல மின் என்ற வார்த்தை உபயோகப்படுத்திருக்கிறது. மின் அல்ஃபி ஷஹர், அரபி இலக்கணத்துல இந்த மின் என்ற வார்த்தை இருக்கிறதே, 1000 அப்படிங்கறத அரபி படித்தவர்களுக்கு தெரியும். அந்த 1000க்கு மேல ஒரு கணக்கு அரபியில கிடையாது. 1000க்கு மேல லட்சம் எல்லாம் சொல்ல போறதா இருந்தா 10 அஷராலாஃப் அல்லது மிஅத்த ஆலாஃப், 1000 தான் பெரிய கணக்கு அரபியில பொறுத்த வரைக்கும். அது நீங்கள் கூட்டணும் என்பதாக இருந்தா கூட 10, 20, 30 சேர்த்து ஆலாஃப் சேர்த்திக்குவாங்க. ஆலாஃப் தான் உயர்ந்த கணக்கு. அதனால்தான் அல்லாஹ் தஆலா திருமறையில மின் அல்ஃபி ஷஹரின், 1000 மாதத்தை விட என்ற வார்த்தை உபயோகப்படுத்தி இருக்கிறார். அப்ப 1000 மாசம் அப்படிங்கிறது நாம் நிர்ணயிக்கிறது அல்ல, அதை விட அதிகமான கூலி இருக்குது என்பதை நம்ம ஞாபகப்படுத்துகிறார். அது மட்டுமல்ல, இன்னொரு ஹதீஸ்ல எடுத்து வைத்து பார்த்தால் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருப்பாங்க, ஒரு கலிமா சொன்னா நீ இஸ்லாத்துக்குள்ளார் நுழைந்து விடலாம். கலிமா சொன்னா இஸ்லாத்துக்குள்ளார் நுழைந்து விடலாம். தொழுகையை நிறைவேற்றி விட்டால் நாம் முன்னாடி சொன்னதை போல ஃபரலான தொழுகைக்கு 70 விதமான கூலி கிடைக்கும். ஒரு ஜகாத்தை நிறைவேற்றி விட்டால் உங்கள் மேல இருக்கிற கடமைகளை, உங்கள் மேல் இருக்கிற அந்த சாபங்களை நீங்கிவிடும். ஒரு ஹஜ் நிறைவேற்றி விட்டா இதெந்த
இஸ்லாத்தினுடைய 5 காரியங்கள்ல இந்த 4 காரியம் இஸ்லாம் காரியங்கள், தொழுகை, அதுபோல அந்த ஹஜ்ஜு, ஜகாத்து, இது எல்லாருக்கும் பப்ளிஷ் செஞ்சுதான் நம்ம செய்யணும். எல்லாருக்கும் தெரியும். இவர் ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறாரா? ஆமா, 4 பேருக்கு விருது கொடுத்து எல்லாரும் தெரியும். அல்ல ஹாஜி என்ற கூட பட்டத்தையும் போட்டிருப்பாரு. அதான் விஷயம். ஹாஜி அப்படிங்கிற பட்டத்தை போட்டு இவர் ஹஜ்ஜுக்கு போய் எல்லாருக்கும் தெரியும். ஜகாத்து கொடுக்கிறவரா? ஆமா, பெரிய கோடீஸ்வரர் கண்டிப்பா ஜகாத்து கொடுக்கிறார், அதுவும் எல்லாருக்கும் தெரியும். கலிமா சொன்னவரா? தொப்பி போட்டு தொழுது வர்றாரு, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். கலிமா தொழுது வரா? இன்னைக்கு லோவருக்கு என் பக்கத்துலதான் இருந்தார். இந்த 4 கடமைகளுக்கும் சாட்சி இருக்கலாம், சாட்சி வைத்துக் கொள்ளலாம். இவன் தொழுதானா? தொழுது இருக்கிறான். களிமா சொல்லி இருக்கிறானா? களிமா சொல்லி இருக்கிறான். ஜகாத்து கொடுத்திருக்கிறானா? ஆமா, நான் பார்த்தேன், ஜகாத்து கொடுத்திருக்கிறாரு. ஹஜ்ஜுக்கு போனாரா? ஆமா, நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் இந்த 5வது கடமை இருக்கிறது, இந்த ரமலான் நோன்பு. இவர் நோம்பாளி என்பது நாம சாட்சி கொடுக்க முடியாது. அது அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் உண்டான பந்தம். அவர் நோன்பு வச்சிருக்கிறாரா இல்லையான்னு உங்களால சாட்சி கொடுக்க முடியுமா? உங்க பக்கத்துல படுத்திருக்கிற மனைவி நோம்பு வச்சிருக்கிறாரா இல்லையான்னு உங்களால சாட்சி கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா, எப்ப தண்ணி குடிச்சிருப்பா இல்லைன்னு சொல்ல முடியாது. நவுதுபில்லா. நம்ம ஊர் பெண்களை பத்தி சொல்லல, பொதுவா நான் சொல்றேன். இந்த ரமலானுடைய நோன்பை மட்டும் நாம வச்சிருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறது பக்கத்துல படுத்திருக்கிறவனுக்கு தெரியாது, கூட பழகி இருக்கிறவனுக்கு தெரியாது. யாருக்கு தெரியும்? அவனுக்கும் இறைவனுக்கும் மட்டும்தான் அதை கனெக்ஷன். இறைவன் சொல்ல வேண்டும் இவன் நோம்பாளி என்பதான். இல்லாம ஒரு மஹல்லாக்காரங்க எல்லாம் சேர்ந்தோ அல்லது ஊருக்காரங்க எல்லாம் சேர்ந்தோ இவன் நோம்பாளி சொன்ன அந்த பக்கம் போய் தண்ணி வந்து குடிச்சிருந்தா யாரு கண்டா? ஒண்ணுமே தெரியாது. ஆனா நோம்பாளி என்பதாக யார் தீர்மானிக்க வேண்டும்? இறைவன் தீர்மானிக்க வேண்டும். அதனால தான் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள், ஒரு ஆள் நோன்பு வைத்து விட்டால் ஆனா அஜ்ஸிஉ பிஹி, அவனுக்கு நான் கூலியாக மாறிவிடுகிறேன். இறைவன் சொன்ன வார்த்தை. இதுல ஹதீஸ் முகத்தஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில ஹதீஸ ரசூலுல்லாஹ்வை சொல்லுவாங்க, சில ஹதீஸ இறைவன் சொன்ன வார்த்தையை அப்படியே உபயோகப்படுத்துவார்கள். அதுல ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை அன அஜ்ஸிஉ பிஹி, அவன் நோன்பு வைத்தால் அவனுக்கு கூலி நானாகிறேன். நான் அப்படின்னா இறைவன் தான் அதுக்கு கூலி. அப்ப அதுக்கு மீறி இந்த அளவுதான் கூலி என்பது கிடையாது. நீங்க ரமலானிலோ அது அல்லாத மாசத்திலேயோ நீங்க நோன்பு வைத்தால் நானே கூலியாக மாறுகிறேன். இந்த உலகத்தை படைத்த இறைவனை கூலியாக மாறுகிறான். அவ்வளோ கூலி கிடைத்திருக்கிற இந்த மாசத்துல ரமலானும் கடமையாக்கி அல்லாஹ் ஒரு இரவை மறைச்சு வச்சிருக்கிறான். அதான் லைலத்துல் கத்ர். நம்மளை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது 3 இரவு தாண்டியாச்சு. 3வது இரவுல உட்கார்ந்து இருக்கிறோம். இங்க 2 இரவு இருக்கிறது. அந்த 2 இரவுல எப்ப லைலத்துல் கத்ர் கிடைக்குமா இல்லையான்னு தெரியல. 5 இரவு மொத்தமா ஒற்றைப்படி அதுவும் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதல்ல, சஹாபாக்களும் சொன்னதல்ல. அதுக்கு முன்னால இமாமுகள் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸில் இருந்தும் சஹாபாக்களுடைய வார்த்தையில் இருந்தும் கண்டுபிடிக்கப்பட்டது ஒற்றைப்படையில் தான் அது இறங்கி இருக்கிறது. அதை அனுபவித்து சஹாபாக்களுடைய ரிப்போர்ட்டுகளை அனுசரிச்சு இந்த ஒற்றைப்படையில தான் லைலத்துல் கத்ர். இந்த லைலத்துல் கத்ர் நீங்கள் அடைந்து விட்டால் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதத்தை விட அதிகமான விட மின் என்ற வார்த்தை உபயோகப்படுத்திருக்கிறது. நான் சொன்னேன் 1000 அப்படின்னா அல்லாஹ்வுடைய உயர்ந்த எண்ணிக்கை 1000. அதை விட அதிகமான கூலி என்பதாக இருந்தா நாம் இந்த காலத்துல ஒரு கணக்கு போடலாம், ஒரு 80 வருடம் அப்படின்னு. துமதிப்பான கணக்கு தான் இந்த 80 வருடம். இந்த 80 வருடம் ஒரு ஆள் ஒரு 10 வருடம் விடாம லைலத்துல் கத்ர் அடைஞ்சிருக்கிறார் அப்படின்னா கரெக்டா வந்திருக்கிறார். ரமலான்ல ஒற்றைப்படையில் உட்கார்ந்து இருக்கிறார் என்பதாக இருந்தால் அவருக்கு எத்தனை வருடம் நன்மை கிடைக்கும்? 800 வருடம். நம்முடைய கணக்கு. அவருடைய வயசு எவ்வளவுங்க? 88 வரும். 40க்கு மேலேயே சான்ஸ் தான். 40க்கு மேலேயெல்லாம் இந்த காலத்துல சான்ஸ் தான். 60க்கு மேல போயிட்டாலே லக்கு. 80க்கு மேல போயிட்டாரே பவுண்டரி அடிச்சுட்டார். அவ்வளவுதான். நம்ம காலத்தை பொறுத்த வரைக்கும் அவஸ்தா தான். 40க்கு மேல தொங்கிட்டு இருக்குது. எப்ப வேணா தூக்கிட்டு போயிருவாங்க. நம்மளை பாதுகாத்துக் கொள்ளட்டும். அதனால தான் ஒரு 10 ரமலான் நமக்கு கிடைச்சிச்சுன்னு வைங்களேன். 800 வருடத்தினுடைய 800 வருடம் நாம் செய்த அமல். இது அல்லாஹ் சொல்லப்பட்டிருக்க குத்துமதிப்பான கணக்கு. நாம கணக்கு போட்டது. அல்லாஹ் 80 வருடம் அப்படின்னு கணக்கு சொல்லல, அதுக்கு மேலதான் சொல்லி இருக்கிறான் இறைவன். மின் அல்ஃபி ஷஹர், 1000 வருடம், 1000 மாசத்தை விட. அப்ப 80 வருடத்துக்கு மேலதான் நமக்கு கூலி தருவான். இந்த ரமலானில இப்படி ஒரு இரவை மறைத்து வைத்திருக்கிறான். அதையும் நீங்க தேடுங்க. அதாவது இந்த மாசத்துல நோன்பு வச்சாலும் கூலி,
சுன்ன நஃபீலான வணக்கங்கள் செஞ்சாலும் கூலி, ஃபரலான வணக்கங்கள் செஞ்சா அதுக்கு 70 மடங்கு அதிக கூலி. அது இல்லாம இந்த மாசத்துல ஒரு இரவை மறைச்சு வச்சு 80 வருஷம் செய்த ஒரு அமலை உனக்கு தருகிறான் என்பதாக ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதுக்கெல்லாம் மேல இன்னா அன்ஸல்னா ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர் தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா என்ற ஒரு வார்த்தை உபயோகப்படுத்தி குர்ஆனில். ஒரு ரூஹு ஃபீஹா அப்படின்னா இந்த ரூஹ் என்ற வார்த்தை இருக்கிறது. நமக்கு ரூஹ் என்ற வார்த்தை நமக்கு தெரியும், நம்மளுடைய உயிர் நாம் நினைச்சிருக்கோம். ஆனா அரபி இலக்கணத்திலே அல்லது தஃசீரிலையும் ஹதீஸிலையும் ரூஹ் என்ற வார்த்தை யாருக்கு உபயோகப்படுத்துவாங்க தெரியுமா? ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு உபயோகப்படுத்துகிற வார்த்தை ரூஹ். ஏன்னா மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வயிற்றுக்கு போய் என்னுடைய ரூஹை ஊது அப்படின்னு இறைவன் அனுப்பினது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு. மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வயிற்றுல ரூஹத்தான் ஊதுனாங்க. அதுதான் ஈசா இப்னு மரியம். அவர்தான் ஈசா இப்னு மரியம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ரூஹ் என்ற வார்த்தை ஜிப்ரீல். அப்ப இந்த இன்னா அன்ஸல்னா ஃபீ லைலத்துல் கத்ர் அல்லாஹ் சொல்றான், அந்த லைலத்துல் கத்ர்ல என்னுடைய ரூஹ் பூமிக்கு இறங்குகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பூமிக்கு இறங்குறாங்க. இந்த லைலத்துல் கத்ர்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த பூமிக்கு இறங்குறது அப்படின்னா நம்ம ஹதீஸ்களிலே வரலாறுகளையும் பல தடவை கேள்விப்பட்டிருப்போம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவ்வளவு சீக்கிரம் இறங்க மாட்டாங்க. ஏன்னா மெயின் ஹெட்ல மேல இருக்கிற ஆளு, உயர்ந்த ஹெட், எல்லா மலக்குகளுக்கும் தலைவர் அவர் இறங்குவதாக இருந்தால் ஒண்ணு இறைவனுடைய ஆயத்துகளை கொண்டோ அல்லது ஏதாவது ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை தான் வருவாங்க. ஆனா இறைவன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்குறாங்க அப்படின்னா அந்த இரவு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமாதானம் நமக்கு கிடைக்கும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நேரடியாக முஸாஃபா செய்கிற வாய்ப்புகள் கிடைக்கும் என்பதாக தஃசீரில் எடுத்து சொல்லி தருகிறார். தஃசீர்ல அன்னைக்கு லைலத்துல் கத்ர் உங்களுக்கு கிடைச்சிச்சு என்பதாக இருந்தால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முஸாஃபா செய்து போகிறார்கள் என்ற ஒரு இன்பம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த அப்படிப்பட்ட ஒரு இரவும் ரமலான் இறைவன் வைத்திருக்கிறார். இவ்வளவும் எதுக்கு வச்சிருக்கிறான் தெரியுமா? இவ்வளவும் எதுக்கு வச்சிருக்கிறான்? இவ்வளவு நன்மைகள், நோன்பு, அந்த 80 வருடத்தினுடைய கூலி, பரலான வணக்கங்களுக்கு 70 மடங்கு. இதை யாருக்க நீங்க சதகா செஞ்சீங்கன்னா நாளைக்கு அஷரா மைதானத்துல இந்த தண்ணீர் குடி இவ்வளவு நன்மைகளையும் கொடுத்து ரமலான் என்ற ஒரு வார்த்தையை வேற எந்த மாசத்தினுடைய பேரும் குர்ஆனில் எங்கேயும் சொல்லப்பட்டிருக்கல. ஆனா ரமலான் என்ற வார்த்தை மட்டுமே குர்ஆன் உபயோகப்படுத்திருக்கிறது. அதுவும் சாதாரண ரமலான் அல்ல சொல்றது இல்ல, ஷஹ்ரு ரமலான், ரமலான் என்ற மாசம் அப்படின்னு அந்த ரமலான் என்ற வார்த்தையை அதிகமாக உபயோகப்படுத்துகிறார். தஃசீர் சொல்லப்பட்டிருக்கிறது, ரமலான் என்பது இறைவனுடைய மற்றொரு பேர். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பேசுகிறார், ரமலான் என்பது அஸ்மா அல்லாஹு தஆலா, இறைவனுடைய மற்றொரு பேர் என்பதாக தஃசீர் ரேகப்படுத்தி இருக்கிறார்கள். அதனால என்ன அல்லாஹ் தஆலா ஷஹ்ரு ரமலான் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார். அது மட்டுமல்ல, இந்த ரமலானில் இந்த சிறப்புகள் நமக்கெல்லாம் தெரிஞ்சது. இதுவரைக்கும் நான் சொன்னதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இதுல இன்னொன்னு தெரியாத ஒரு விஷயம் இருக்கிறது. இந்த உலகத்துல குர்ஆன் மட்டும் இறக்கப்பட்டிருக்கல. இந்த உலகத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து இதுவரைக்கும் குர்ஆன் மட்டும் இல்ல, 100 ஏடுகளும் 4 வேதங்களும் அல்லாஹ் இந்த பூமியில மனிதர்களுக்கு இறக்கி கொடுத்திருக்கிறார். 100 ஏடுகளும் 4 வேதங்களும் இந்த பூமிக்கு இறக்கப்பட்டிருக்கிறது. அதில் இப்ப நம்ம கையில ஒரே ஒரு வேதம் மட்டும்தான் முழுமையாக இருக்கிறது. மிச்சம் உண்டான 100 ஏடுகளும், நான் இந்த 3 ஏடுகளும் 100 ஏடுகளும் 3 வேதங்களும் அது எந்த வழியா போச்சுன்னே தெரியல. அது இப்ப இருக்கிறது பேரு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல எல்லாம் இறைவனுடைய வாசகங்கள் இருக்கிறதா இல்லையா நம்புவதில்லை. ஏன்னா ஒரு தடவை ஹஸரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா தௌராத் ஓதி கொண்டிருப்பாங்க, தௌராத் எடுத்து படிச்சு கொண்டிருப்பாங்க. ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்பட குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கல, குர்ஆன் ஓது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் காரணம் சொன்னாங்க அப்படிங்கிறது வேற விஷயம். ஆக 3 வேதங்களும் 4 வேதங்களும் 100 ஏடுகளும் இறக்கப்பட்டிருக்கிறது. தஃசீரில் வருகிறது, ஹஸரத் இப்னு கஸீர் என்ற இமாம் தஃசீர்ல கொண்டு வர்றாங்க, ஷஹ்ரு ரமலான் அல்லதி என்ற அந்த ஆயத்தினுடைய தஃசீரிலே கொண்டு வருகிறார்கள். முதலாக ஏடு இறக்கப்பட்டது ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. அதற்கு பின்னாடி பல நபிமார்களுக்கு இறக்கி இருக்கிற அல்லாஹ் தஆலா ஏடுகள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இறக்கி இருக்கிறான். ஆனா இந்த ஏடுகள் எல்லாம் இறக்கப்பட்டிருக்கிற தௌராத், இன்ஜீல், ஜபூர், இந்த வேதங்கள் எல்லாமே இறக்கப்பட்டிருக்கிறது ரமலான் மாசத்தில் தான் என்பதாக அப்பாஸ் ரலியல்லாஹு போன்ற சஹாபாக்களுடைய ரிப்போர்ட்டுகளோடு இப்னு கஸீர் அவர்கள் பேசுகிறார். இந்த ரமலான் மாசத்துலதான் எல்லா ஏடுகளும் தௌராத்து, ஜபூரு, இஞ்சி, இந்த வேதங்களும் எல்லாம் இறக்கப்பட்டிருக்கிறது ரமலான் மாசத்துலதான்.
அப்ப அல்லாஹ் தஆலா இந்த ரமலான் மாசத்துல நோன்பு, ஃபரலான வணக்கங்களுக்கு 70 நஃபீலான வணக்கங்கள், அதுபோல இந்த ரமலான் மாசத்துல சதக்காவுக்கு அதிகமான கூலி, இதெல்லாம் இந்த ரமலான் மாசத்துல கொடுத்து கொடுத்து என்ன அல்லாஹ் தஆலா நம்மிடம் நாடுகிறான் தெரியுமா? இந்த மாசத்துலதான் ஷஹரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆன் இறங்குறதுக்கு தான் இவ்வளவு விட்டது. குர்ஆன் இறங்குவதற்கு தான் எவ்வளவும் பிரச்சனை. குர்ஆன் இறக்கணும் என்பதாக இருந்தால் அல்லாஹ் சும்மா இறக்க மாட்டான் குர்ஆனை. அந்த இடம் சுத்தமாக இருக்க வேண்டும். இடம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதாக இருந்தால் ரமலான் வந்த உடனே பள்ளிவாசல சுத்தம் செய்வாங்க, எல்லாம் இருக்கிற குப்பையெல்லாம் எடுத்து கிளியர் பண்ணிட்டு அங்க கிளியர் அந்த பள்ளிக்கு வருபவர்கள் அவர்கள் சுத்தமாக இருக்க வேண்டும். அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். அவன் ஒரு காலடி எடுத்து வச்சா அவனுக்கு 70 பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அவன் நோன்பு வைத்தவனாக இருக்க வேண்டும். நோன்பு வைத்தவனுக்கு எந்த விதமான கேள்வியா இறைவனுடைய வேதம், அது இறுதி வேதம் குர்ஆன். அதை இறந்தவர்கள் சாதாசீதமா இருக்க மாட்டான். ஒரு உயர்ந்த வேதம், அதுவும் யாரால் அழிக்கப்படாத வேதம். 1400 வருட காலமாக ஒரு மனிதனிடம் வேதம் இன்றைக்கும் ஒரு அலிஃபோ ஒரு பாவோ குறைக்கப்படாமல் இருக்கிறது என்பதாக இருந்தால் அது நம்முடைய வேதம் தான். அதற்கு மாற்று கருத்து அல்ல, மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா 1400 வருடங்களாச்சு. பல அரச, பல கொடூர எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இவனை விட பல யூதனுடைய பல நேதாக்களும் இங்க இறங்கி வந்துட்டாங்க. எவனும் குர்ஆனுடைய ஒரு ஆயத்து தொட்டதாக நீங்க சரித்திரம் பார்த்ததுண்டா? குர்ஆனுடைய ஒரு வார்த்தையை தூக்கினதா எங்க சரித்திரம் நீங்கள் கேட்டதுண்டா? அப்படி தூக்கினா உயிரோடு இருப்பான் நீங்க. ஆனா 1400 வருடமாகிறது குர்ஆன்ல ஒரு அலிஃபோ, ஒரு பாவோ, ஒரு வாவோ, ஒரு அக்ஷரங்கள் குறைக்கப்படுவதோ அல்லது ஒரு அக்ஷரங்களை மாற்றி கொஞ்சம் அந்த பக்கம் போடலாமே, எவரும் செய்யல, எவராலும் செய்யவும் முடியாது. ஏன் அப்படின்னு அல்லாஹ் அவ்வளோ சிறப்பாக்கிய ரமலானில் இறக்கப்பட்டிருக்கிற வேதம் இந்த குர்ஆன் என்ற வேதம். அந்த வேதத்தை இறக்குவதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் தஆலா இந்த மாசத்துல எவ்வளவும் சிறப்பாக்குகிறார். இந்த மாசத்தை நோன்பு வெய்யி, நீ நோன்பு துறக்கறதுக்கு வெய்யி, நீ தஹஜ்ஜுதுல எந்திரிச்சு தொழுகு, ஃபரலான வணக்கத்துக்கு நான் 70 மடங்கு கூலி தர்றேன், நஃபீலான வணக்கம் நீ செய்யி, அப்பதான் அவனுக்கு நான் ஃபரலுடைய கூலி தர்றேன்னு இவ்வளவும் சொல்றதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த ரமலான் மாசத்துலதான் ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆன் என்ற வேதம் உங்களுக்கு இறக்கப்பட்டிருக்கிறது. அந்த குர்ஆனுடைய இந்த வேதத்தினுடைய ஒரு இஸ்ஸத்தை காட்டுவதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் தஆலா நமக்கு ரமலானை தந்திருக்கிறார். அதாவது முன்னாடி நான் சொன்னேன், தஅலீமு மன் அல்லமஹுல்லாஹ், அல்லாஹ் எதை கண்ணியப்படுத்துகிறானோ அதை நாம் கண்ணியப்படுத்தியே ஆக வேண்டும். நபி குர்ஆனை அல்லாஹ் தஆலா கண்ணியமானதாக எடுத்து வைக்கிறான். அந்த மாசத்தை சிறப்பாக்குறான். அந்த ரமலான் மாசத்துல யாரெல்லாம் வர்றாங்களோ அவர்களெல்லாம் சுத்திகரிக்கிறார். அந்த ரமலான் மாசத்துல யாரெல்லாம் வணக்கங்கள் செய்கிறார்களோ அவருடைய வணக்கங்களுக்கெல்லாம் ஒரு படி 2 படி அல்ல 70 முறை கூடி அதிகம் கொடுக்குகிறார். அது மட்டும் இல்ல அந்த மாசத்துல நைட்டு நீ வணக்கம் செஞ்சு அப்படின்னாக்க 80 வருடத்தினுடைய கூடிய எவ்வளவு எல்லா விஷயமும் செய்யப்பட்டிருப்பதற்கு காரணம் குர்ஆன் என்ற வேதம் இறக்கப்படுவதற்கு தான். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் இருக்கிறானே, அவரிடம் ஒரு கூட்டத்தார்கள் வந்து கேட்டார்களாம். குர்ஆன்ல எங்களுக்கு எதிராக ஒரு ஆயத்தினுடைய ஒரு வார்த்தை இருக்கிறது, அந்த வாவை எடுத்து நீங்க யாவா போட்டீங்கன்னா ரொம்ப வசதியா இருக்கும். பல வருடங்களாக நாங்க அதை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம், அதை நீங்கள் காப்பாத்தீங்க. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்பவரும் பயங்கர கொடுமோலை. அரசர்களில் நிறைய சஹாபாக்களை கொலை செய்தவன், நிறைய சலஃபீன்களை தொழுக வெட்டி கொலை செஞ்சான். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபே அவனே பயந்தான். குர்ஆன் ஆயத்து மாத்திரம் என்னால முடியாது, அவனே பயந்திருக்கிறான். குர்ஆனில் அவ்வளவு பெரிய வேதம். ஏன்னா அந்த குர்ஆனை இறக்கியது இறைவன், அதை பாதுகாப்பதும் அவனுடைய பொறுப்பு தான், அதை பாதுகாக்கிறதும் பொறுப்பு தான். ஏன்னா அந்த கூட்டத்தாரர்கள் கேட்டாங்க அப்படின்னாக்க, அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஹஸரத் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யாத்திரை செஞ்ச ஒரு வரலாறு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சூரத்துல் கஹ்ஃப்ல மொத்தமாகவே இறக்கப்பட்ட சூரத்துல் கஹ்ஃப், அதுல ஒரு நீண்ட ஒரு வரலாறு வரும். ஒரு சொன்னா நம்மள தூங்கிடுவோம். அதனால அந்த வரலாறு சொல்றேன் போனேன், அந்த விஷயத்தை மட்டும் நான் உள்ள கொண்டு வரேன். தூக்கத்துடைய டைம் இந்த டைம் கரெக்டா அந்த ஏசி மெல்ல நம்ம போட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். அப்படியே கதை சூப்பரா இருக்கு, தூங்க இருக்கு. ஆனா கதை சொல்லிக்க நான் உள்ளுக்குள்ளார வரல, அந்த விஷயத்த மட்டும் நான் எடுத்து சொல்லி தருகிறேன். ஒரு ஊருக்காரங்கள்ட்ட போய் கேட்பேன், சாப்பாடு கொடுங்க, அங்க பசியா இருக்குது, கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க அப்படின்னு. இந்த ஊருக்காரங்க துரத்தியதாங்க குர்ஆனுடைய ஆயத்து வருகிறது. உங்களுக்கு எல்லாம் தர முடியாது அப்படின்னு துரத்துவாங்க. அதுக்கப்புறம் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஊரினுடைய எல்லையில வந்து
ஒரு செவரு நிற்கும், அது உழுக போய் நீங்கள் சரித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அத மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் எடுத்து கட்டுவாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்க, ஒரு சாப்பாடே தராத்தவங்க இவ்வளவு போய் செவரு எடுத்து எடுத்து வச்சிருக்கீங்க, விடுங்க விழுந்து சாகட்டும். அப்பதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, இல்ல இவருக்காக வேண்டிய அல்ல, இது ஒரு யத்தீமனுடைய கஜனா உள்ளுக்குள்ளார முளைச்சிட்டு இருக்குது. அதுலயும் குர்ஆனுடைய மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிற வார்த்தை, அந்த யத்தீமனுடைய தகப்பனார் 4வது தலைமுறையில் பட்ட ஒரு தகப்பனார், என் குடும்பத்துல இப்படி ஒரு வாரிசு வரும், அந்த வாரிசு வந்து எடுக்கட்டும் ஒரு கஜனா ஒழிச்சு வச்சிருக்கிறாங்க. அந்த இப்ப விழுந்து அது வெளியில வந்துடும், எல்லா மக்களும் எடுத்துருவாங்க. அந்த மக்கள் அந்த பையன் பெருசானதுக்கு அப்புறம் அவன் கையில் இந்த கஜனா கூட போய் சேரணும், அது வரைக்கும் அந்த சிவரை இங்கே இருக்க வேண்டும் என்பதாக வச்சுட்டு போவாங்க. அது அந்த ஊர் மக்கள் துரத்துனாங்கல்ல, அந்தோக்கியா மக்கள் என்பதா சொல்லி நினைக்கிறேன், அந்தோக்கியா மக்களை தான் துரத்துறாங்க. அப்ப அந்த வார்த்தைய வாவை எடுத்துட்டு நாங்க துரத்தணும் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நாங்கள் அப்புறமாங்கன்னு சொன்னோம் அப்படின்னு மாத்தணும். அவ்வளவுதான், இல்ல துரத்தணுங்கிறத மாத்தி அப்படியே அப்புறமாங்க அதை மாத்தத்தான் செஞ்சு 5 வச்சுட்டு நடக்காது. அவ்வளோ பெரிய கொடுங்கோலனே கை வைக்காத ஒரு வேதம் 1400 வருடங்களாக உலகத்துல எந்த திசையில நீங்க திருப்பி போய் பார்த்தாலும் சரி, இந்தோனேஷியாவில் அமெரிக்கால எந்த உலகத்துல போய் நீங்க திருப்பி பார்த்தாலும் சரி, குர்ஆனுடைய ஆயத்துல 10வது சூரத்து என்ன சூரத்து இருக்குது அப்படின்னு இங்கத்து குர்ஆன் எடுத்து பார்த்தாலும் அதே சூரத்து இங்கதான் இருக்கும். அதே அந்த உலகத்தினுடைய எல்லையில போய் நீங்க குர்ஆன் திறந்து பார்த்தாலும் அங்கத்து குர்ஆன் எடுத்து பார்த்தாலும் 10வது சூரத்தாகத்தான். இப்படி பல வருடங்களாக ஒரு வேதங்கள் பாதுகாக்கப்படுகிறது என்பதாக தான் அந்த வேதத்தை அல்லாஹ் இறக்கியது இந்த மாசம். அதனாலதான் இந்த மாசத்தை இவ்வளவு சிறப்பாக்கிட்டு அல்லாஹ் குர்ஆன் என்ற வேதத்தை இறக்கிறார். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். அதனாலதான் இந்த மாசத்துல நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள், குர்ஆனை நிறைய ஓதுங்க. நாமெல்லாம் ஒரு ஹத்தம் தீர்க்கறதுக்கே பயங்கரமா இவ்வளவு அவஸ்தப்படுறோம். ஒரு ஹத்தம் இப்ப நிறைய பேர்கிட்ட கேட்டா தெரியும், வீட்டுல எத்தனை ஓதிக்கிறீங்க? அதற்கு ஒரு 25 5 இருக்குது, முடியல, எத்தனை நாளாச்சு, எத்தனை நோன்பு பார்த்து 25 நோன்பு பக்கத்துல எட்டியாச்சு. இப்பளும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ஜுசு ஓதறதுக்கே முக்கிய அவசரப்பட்டு நிறைய வேலை இருக்கு, நடுவில் குர்ஆன் ஓதுறது எல்லாமா அப்படின்னு நாம் நினைக்க பண்ணிருக்கிறோம். நம்முடைய இமாம்கள் இருக்கிறாங்களா சார், அபூ ஹனீஃபா அல்-கூஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி வரலாறு எடுத்தீங்கன்னாக்க ஒரு இரவில் ஒரு குர்ஆனை முடித்து விடுவார்கள். ரமலான்ல ஒரு இரவில் ஒரு குர்ஆன் ஓதிடுவாங்க. இஷா முடிஞ்சு உட்கார்ந்தாங்க அப்படின்னாக்க ஃபஜ்ர்ல அவங்க குர்ஆன் ஹத்தமோட முடிச்சுக்குவாங்க. இது எப்படி சாத்தியமாகும் நம்ம சிந்திக்க வேண்டாம். அல்லாஹ்வுடைய கருத்து. இப்படி ரமலானில் 30 குர்ஆனை ஹத்தம் செய்வார்கள். ஒரு படி மேலாக தஃசீர்கள் இப்படியும் சொல்லப்பட்டிருக்கிறது, சில இமாமுகள் 2 குர்ஆனையும் முடிப்பார்கள். ஒரு இரவுல 2 குர்ஆனையும் முடிப்பார்கள். இதெல்லாம் சாத்தியமா நீங்க நினைக்கலாம். ஹாஃபிலில உட்கார வைங்க, ஹாஃபில உட்கார வச்சு ஒரு 2 குர்ஆன் சொல்லுங்க, அசால்ட்டா ஓதிடுவாங்க ஹாஃபிலிங்கள் எல்லாம். ஏன்னா அவங்களுக்கு சரளமாக இருக்கும். அப்ப இமாமுகள் எல்லாம் இரவுகளில் நீங்க நினைக்கிற மாதிரி குர்ஆன் திறந்து ஓதுறதல்ல, தொழுகையில நின்று காணாப்பாடமா ஒரு முழுமையான குர்ஆனை ஓதிட்டு இருப்பது. நம்மள மாதிரி ஏசி எல்லாம் போட்டு சாஞ்சு உட்கார்ந்து காலை நீட்டி நேராக ஒரு முசல்லாவெல்லாம் வச்சு 1 லிட்டர் தண்ணீர் பக்கத்துல வச்சு இந்த பக்கம் பேரிச்சம்பழம் வச்சு பேரிச்சம்பழம் சாப்பிட்டு தண்ணியை குடிச்சு காலை நீட்டி கையை நீட்டி 5 நிமிஷம் முடிஞ்சது ஒண்ணுக்கு போயிட்டு வந்து உழவு செஞ்சு அப்பவும் எவ்வளவு ஓதிக்கணும், 3 பேஜ் தாண்டி இருக்குது, அவ்வளவுதான் முடியும் நம்மள. இப்படி இதெல்லாம் நான் சொல்ல வருவது, இந்த ஹத்தமல்ல நம்ம சொல்ல வருவது. குர்ஆனை தக்பீர் கட்டிட்டு ஒரு சூரத்து 2 சூரத்து, ஒரு சூரத்து அப்படின்னா சூரத்துல பக்ரா போன்ற சூரத்துகள், அந்த பெரும் சூரத்துகள் எல்லாம் மோதி ஒரு இரவிலே பரிபூர்ண ஹாஃபிலீங்களாக ஓதுவாங்க. ஒரு இரவுல ஒரு குர்ஆன் ஹத்தம் முடிச்சிருக்கிறார் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். அவர்களெல்லாம் ஹாஃபிலானது 7-8 வயசு தான். நம்முடைய இமாம்கள் ஹாஃபிலானது 7-8 வயசு என்பதாக ரிப்போர்ட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் 7 வயசுல ஹாஃபிலானதை பார்த்து அவருடைய தாயார், நம்முடைய மகன் சிதறப்பட்ட ஆள் இல்லை, 7 வயசுலயே நான் சொல்லி கொடுக்காம 2 நாள் 3 நாட்கள் என்பதாக ரிவாயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 2-3 நாட்கள் அவங்க ஹாஃபில் ஆயிட்டாங்க, அல்லது 1 மாசம் என்பதாக ரிப்போர்ட் செய்யப்பட்டிருக்கிறது. ஹாஃபில் அந்த அளவுக்கு மெமரிகளா என் மகனுக்கு அப்படின்னு சொல்லி, அதுவும் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவருடைய தாயார் இருக்கிறாங்களே, நாம் நினைக்கிற மாதிரி இல்லை. அவங்க அத்தா மௌத்தானதுக்கு அப்புறம் வீட்டு வேலை செய்பவர்கள். நான் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தாய் வீட்டுல பாத்திரம் கழுகி கொண்டிருப்போம். என் மயனுக்கு இவ்வளோ அறிவு இவ்வளவு ஹிஃபுலும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த ஹாஃபில் ஆனதுனால அந்த பிள்ளைய கொண்டு போய் இந்த ஊர்ல மக்கால நிறைய இல்மு இருக்குது, அதை போய் நீ படினாங்க. ஒரு 10 வருஷம் அங்க போய் படிச்சு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மக்கால் இருக்கிற எல்லா இல்மையும் ஹாஃபில் ஆக்கிட்டாங்க. மக்கால் இருக்கிற எல்லா ஹதீஸையும்
சரி மக்கா முடிச்சுட்டா தாய் அப்படின்னு அப்ப மதீனாவுக்கு போ. மதீனால கொண்டு விட்டாங்க. மதீனால இருக்கிற எல்லா கல்வியும் எல்லா துறையும் அப்போ 5 வருஷத்துல அவங்க ஹாஃபிதாகி வந்துட்டாங்க. என்னடா பட்டாத இன்னி பகதாதுல ஒரு இல்மு இருக்குதாமா, அங்க போய் நீ ஒவ்வொரு நாடுகளையும் தாய் வீட்டு வேலை செஞ்சு தன்னுடைய மகனை அனுப்பி பகதாதுல போய் அவருடைய இல்மை கண்டு அந்த காலத்துல இருந்த மன்சூர் அந்த அரசர் அவருடைய இல்மை கண்டு ஒரு பெரிய ஒரு சாக்கு ஃபுல்லா தங்க கோல்டை கொடுத்தாரா, நீ இவ்வளவு பெரிய இல்மாரியா இருக்கிற, இதை நீ வச்சுக்கோ அப்படின்னு இந்த வார்த்தை தாய்க்கு கேட்டுச்சு. தாய்க்கு கேட்ட உடனே தாய் சொல்லிச்சான், இந்த பணத்துக்காக என் பையனை நான் படிக்க அனுப்பல. இந்த பையன் இந்த பணத்தோட என் மகன் வர்றதா இருந்தா அவன் என் மகன் கிடையாது என்பதாக செய்தியை தாய் சொன்னார்களாம். அந்த மகன் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அங்க பகதாதிலிருந்து தாயை பார்க்கறதுக்கு வர்ற நடுவுடையில் கையில கிடைத்த எல்லா தங்கத்தையும் சதக்கா செய்து விட்டுட்டு ஒண்ணும் இல்லாம தான் தாயை வந்து சந்தித்தார்கள் என்பதாக இமாமுடைய வரலாறு. இமாம்கள் எல்லாம் குர்ஆனை ஹயாத்தாக்கியவர்கள் ரமலான் மாசத்துல. ரமலான் மாசத்துல நின்று குர்ஆன் ஓதுவாங்க. குர்ஆனை நின்று ஹாஃபிஸானவர்கள் மனப்பாடம் செய்வார்கள். நமக்கு பார்த்து ஓதுவதற்கு இவ்வளவு. ஏன்னா குர்ஆன்ல ஒரு ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாகவே சொல்லுவாங்க, குர்ஆன் ஆயத்துல அலிஃப் லாம் மீம் அப்படிங்கிறது ஒரு நன்மை அல்ல. அலிஃப் ஓதுனா உங்களுக்கு 10 நன்மை, லாம் ஓதுனா ஒரு 10 நன்மை, மீமி ஓதுனா அது ஒரு 10 நன்மை. அலிஃப் லாம் மீம் நீங்க ஓதுனா 30 நன்மை எழுதப்பட்டுருச்சு, அசால்ட்டா கிடைச்சிச்சு. ஓதவும் வேண்டாங்க. எந்த 3 விதமான விஷயங்கள் நீங்கள் பார்த்தாலே நன்மை கிடைக்கும். ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள், 3 விஷயம் நீ பார்த்தா போதும் உனக்கு நன்மை கிடைக்கும். அதுல ஒண்ணு காபத்துல்லா. காபத்துல்லா பார்த்தாலே உங்களுக்கு நன்மை எழுதப்படும். காபத்துல்லா சும்மா நீங்க பார்த்தா போதும் நன்மை எழுதப்படும். 2வது குர்ஆன். நீங்க ஓத தேவையில்லை, ஓத தெரியலன்னு திறந்து வச்சு சும்மா அப்படியே ஓட்டுனா போதும், அதுக்கு உங்களுக்கு நன்மை எழுதப்படும். 3வதாக உங்களுடைய தாயை நீங்கள் பார்த்தால் நீங்கள் சதக்கா செய்ய. தாயை பார்த்து சிரிச்சா போதும், முகத்தை பார்த்து சிரிச்சா போதும், உங்களுக்கு சதக்கா செய்து கூலி எழுதப்படும். அதுக்காண்டி போன உடனே அம்மா பார்த்து முகத்தை பார்த்து சும்மா சிரிக்காதீங்க, என் பையனுக்கு என்னமோ ஆச்சுன்னு சொல்லிடுவாங்க, நான் ஒதுக்கில்லாம அவனை பாதுகாத்துக் கொள்ளட்டும் சொல்றேன். ஹதீஸ்ல விளக்கப்பட்டிருக்கிறது. காபத்துல்லாவும் குர்ஆனும் தாய் இந்த 3ஐயும் பார்த்தாலே இவ்வளவு நன்மை அல்லாஹ் ஈஸியா கொடுத்திருக்கிறான். அன்றும் நம்ம குர்ஆனை திறப்பதற்கு ரொம்ப தயங்குகிறோம். இந்த மாசத்துல நம்மளுடைய தயக்கம் தெரிஞ்சதுனாலயோ என்னவோ நம்மளுடைய முன்னால் உள்ள இமாம்கள் தராவியில குர்ஆனை இவங்க எடுத்து ஓத மாட்டாங்க. தராவிய கதம் திருத்துருங்க, கதம் திருத்து விடுங்க, குர்ஆனை படிப்போம். அப்பனாச்சும் ஒரு குர்ஆனை கேட்கட்டும். அதுலயும் 1008 விதமான ஃபிதனா ஓதுவில்லை, இந்த ஊர்ல இருக்காது, அதுக்குள்ளார நான் போல. ஆக மொத்தம் இந்த ஷஹ்ரு ரமலான், இந்த ரமலானுக்கு அல்லாஹ் இவ்வளவு சிறப்புகளை கொடுக்கிறான் என்பதாக இருந்தால், ரமலானில் குர்ஆன் இறக்கப்படுவதனால் இந்த மாசத்தை அல்லாஹ் சிறப்பாக்குகிறான். மிச்சம் உண்டான மாசத்தெல்லாம் பாருங்க, முஹர்ரம் சிறப்பாச்சு அப்படின்னு பார்த்தா நம்ம இமாமுல் சொல்லி கொடுத்திருப்பாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு, மூசா அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு, அல்லது ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர குழந்தைகள் முதல் கொண்டு யுத்தத்தில் விஜயம் கிடைத்த மிகப்பெரிய ஒரு மாசம் என்பதனால் முஹர்ரம் சிறப்பாக்கப்பட்டிருக்கிறது. ரஜபு ஏன் சிறப்பாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா, அந்த மாசத்துல மிஅராஜ் என்ற ஒரு இரவு இருக்கிறது, அதனால் அந்த ரஜபு மாசம் சிறப்பாக்கப்பட்டிருக்கிறது. ஷாபான் ஏன் சிறப்பாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா, அதுக்கு நடுவுல நிஸ்ஃபு மின ஷாபான் என்ற வார்த்தை, ஷாபானுடைய 15 நீங்கள் அடைந்து விட்டால் அதில் நிறைய நன்மை இருக்கிறது என்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அதனால ஷாபான் சிறப்பாக்கி இருக்கிறது. ரபியுல் அவ்வல் ஏன் சிறப்பாக்கிச்சு அப்படின்னா, ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாசம். அதனால அந்த ரபியுல் அவ்வலை நாம் சிறப்பாக்கணும். ரபியுல் ஆஹிர் நீ ஏன் சிறப்பாக்கணும் அப்படின்னா, அப்துல் காதர் முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு ஸர்ருல் அஸீஸ் அவங்க பிறந்தனால அந்த மாசத்தை நாம் சிறப்பாக்குகிறோம். அதனால ஒவ்வொரு மாசம் சிறப்பாகிறது. ஆனா ரமலான் இருக்கிறதே அது சுயம் சிறப்பாகிறது. அது குர்ஆன் இறங்க போது என்பதற்காக வேண்டி அது தானாகவே பரிசுத்தப்படுத்துகிறது. ரமலானும் பரிசுத்தப்படுத்தி அதிலிருந்து வருபவர்களுக்கும் பரிசுத்தப்படுத்தி அதிலிருந்து வருபவர்களுக்கு நிறைய நன்மைகளை அள்ளி கொண்டு குர்ஆனை 2 கைகளையும் கொண்டு வாங்குகிற ஒரு மாசம். அந்த ஒரு மாசத்துல தான் நம்ம அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் 4-5 நாட்கள் மட்டும்தான் நமக்கு மிச்சம் இருக்கிறது. இந்த ரமலான் நம்மை விட்டு செல்ல தயாராக இருக்கிறது. நம்முடைய திருமண நபர்கள் 10 ரமலானை அடைந்திருக்கலாம், அல்லது 12 ரமலான் அடைந்திருக்கலாம், அல்லது 30 ரமலான் அடைந்திருக்கலாம், அல்லது 40 ரமலானை அடைந்திருக்கலாம். எப்படியாக இருந்தாலும் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம் ஒரு ஹதீஸ்ல, 2 பேர்கள் சொர்க்கத்துக்கு போவாங்க. முதல்ல ஒரு ஷஹீது, இன்னொருத்தர் அந்த ஷஹீதை விட அதிகமான வருடம் வாழ்ந்த ஒரு மனிதர், அவர் முதல்ல சொர்க்கத்துக்கு போவார். 2வது ஷஹீது சொர்க்கத்துக்கு போவார் அப்படின்னாங்களாம்.
அப்புறம் சஹாபாக்கள் கேட்டாங்க, ஷஹீது அல்லாஹுடைய பாதையில ஷஹீதான அவன் தானே ஃபர்ஸ்ட் சொர்க்கத்துக்கு போவான். ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை, அவரை விட இவர் அதிகமான நாட்கள், அதாவது அதிகமான ரமலானை அடைந்திருக்கிறார், அதனால அவரை விட கூலி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. ஷஹீதுக்கு ஷஹீதுடைய மர்த்தபா, அதுக்கு ஷஹீது குறையா சொல்றது அல்ல அப்படின்னு நினைத்து விடக்கூடாது. ஷஹீது குறையா சொல்றது அல்ல, அவரை விட அதிகமான ரமலான் இவர் அடைந்திருக்கிறார். ஆனா ஒரு ரமலான் லெய்லத்துல் கத்ர் கிடைச்சிருச்சு அப்படின்னா 80 வருட நன்மை எல்லாம் அங்க ஏறுது. 80 வருடத்தினுடைய நன்மை. அது மட்டும் இல்ல, சூரத்துல வாக்கியம் வருகிறது, சாபிகூன் உலாய்க்கல் முகர்ரபூன், நாளைக்கு சொர்க்கத்துல முதல் கால் எடுத்து வைக்கிறது உம்மத்தே முஹம்மதியா தான். அது எப்படி உம்மத்தே முஹம்மதியா முதல் கால் எடுத்து வைக்க? நாம 40 வருஷம் 50 வருஷம் தான் வாழ்ந்துருக்கிறோம், அல்லது 80 வருஷத்துக்குள்ள தான் முன்னாள் வாழ்ந்தவங்களெல்லாம் 1000 வருடம் வாழ்ந்தவர்களா இருக்கிறாரு. ஹதீஸ் வரலாறு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாக்க, ஒரு அம்மா ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்து அழுதுட்டு இருக்குமா, இந்த சம்பவம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு அம்மா ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்து அழுதுகிட்டு இருக்குமாமா. ஏமா நீ அழுதுட்டு இருக்கிற? என் பையன் மௌத்தா போயிட்டான், அதான் அழுதுட்டு இருக்கிற. அப்படியா? உங்க பையனுக்கு வயசு என்ன? 320. 320 பையன் மௌத்தானதுக்கு நீ அழுக? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்களா, 320 பையன் மௌத்தானதுக்கு நீ அழுகிறையே, பின்னாடி ஒரு காலம் வரும், இந்த காலத்துல 60க்கும் 80க்கும் நடுவுலதான் நமக்கு அட்ரஸ். அது முடிஞ்ச போச்சு. ஏதாச்சும் ஒரு ஹார்ட் அட்டாக்கோ ஏதோ அட்டாக்கு வந்து நம்மளை தூக்கிடும். அது அவ்வளவு வாழ்றவங்க அவங்க எப்படி அழுக வேண்டும் என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்பார்களாம். தாய் சொல்லிச்சா, 60-80 வயசு வாரங்களுக்கு எல்லாம் எதுக்கு வீடு, எதுக்கு மாளிகை, ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்து வாழ்ந்துட்டு போலாம். நம்ம திரும்பி பாருங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, நம்மளா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். 80 வருஷத்துக்காண்டு எவ்வளவு பில்டப், எவ்வளவு பில்லர்கள், எவ்வளவு வாகனங்கள், எவ்வளவு உயரங்கள். ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல எல்லாம் ஒரு மண்ணு கூரைக்குள்ளாரே 300-400 வருடம் வாழ்ந்துருக்கிறோம். இவங்களை விட நாம சொர்க்கத்துக்கு போறோம் அப்படின்னா, நம்ம ஏன் சொர்க்கத்துக்கு போறோம், முன்னாடி போறோம்? காரணம் லெய்லத்துல் கத்ர். போவதற்குண்டான காரணம் உம்மத்தே முஹம்மதியா தான் முதல்ல சொர்க்கத்துக்காக எடுத்து வைப்பாங்க. சொல்வதற்குண்டான காரணம் அதில் ஒண்ணு, இந்த ரமலானில் மறைந்திருக்கக்கூடிய லெய்லத்துல் கத்ர் நமக்கு நன்மை அதிகமாக தருகிறது. ஒரு வருடம் கிடைச்சால 80 வருஷம். நிறைய பேர்கள் இதனால என்னமோ ரமலான்ல கரெக்டா வருவாங்க 30 நாட்கள், அது முடிஞ்சு மஷி போட்டாலும் கிடைக்காது. ஐய, அது நம்ம ஆளுங்களும் சொல்லுவாங்க, நம்மளுடைய அந்த மாடு வீட்டுல பள்ளி வசூல கட்டப்பட்டிருக்குது, அதை அவுத்து கொடுங்க, நான் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு. நீ தானே கட்டி இருக்கிற, நீ எடுத்துட்டு போய் சொல்லுவ. ரமலானுல எல்லாம் வேற ஏதாவது மாசத்துல பள்ளியில் ஒதுங்கி இருக்கிறேன், உங்களை நேரத்தை உபதோனம் பண்ணியிருக்கிறானா? ரமலான்ல வருவா, என் வேலையை பார்த்து நான் பேசாம போயிடுறேன், அந்த மாடை வந்து எடுத்து கொடுங்க அப்படின்னு சொன்னா காணாங்களா? ரமலானில் மாசம் அவங்க இந்த ஹதீஸ் படிச்சிருப்பாங்க உலருக்கு. லெய்லத்துல் கத்ர் கிடைச்சிட்டா அடுத்த வருஷம் வரைக்கும் ஒன்றும் பார்க்க வேண்டாமே அப்படின்னு நினைத்து கொண்டு சிலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எதுவாக இருந்தாலும் இந்த ரமலான் நமக்கு பெரிய பொக்கிஷம். லெய்லத்துல் கத்ர் கிடைக்கிறது அளவிட மிக பொக்கிஷம். அதுவும் இந்த ரமலானும் லெய்லத்துல் கத்ரும் குர்ஆனும் சேர்ந்து நமக்கு கிடைத்தால் கண்டிப்பாக இந்த ரமலானும் குர்ஆனும் லெய்லத்துல் கத்ரும் நாளைக்கு நமக்கு முன்னால் நின்று சாட்சி சொல்லும். நம்மளை அதை இழுத்து சொர்க்கத்துக்கு சொல்லும் என்பதில் எந்த விதமான பயமும் இல்லை. எனவே இன்னி வருகிற 5 நாட்களாச்சும் நீங்கள் தவற விடாமல் குர்ஆனுமாக இருக்கிற பந்தத்தை அதிகப்படுத்துங்கள். ரமலானில் எவ்வளவு சதக்கா கொடுக்க முடியுமோ அவ்வளவு சதக்காக்களை கொடுங்கள். ரமலானில் எவ்வளவு நன்மை செய்ய முடியுமோ அவ்வளவு நன்மை செய்யுங்கள். ரமலானில் எவ்வளவு பொறுமையாக இருக்க முடியுமோ அவ்வளவு பொறுமையாக இருங்கள். ரமலானில் எவ்வளவு நல்ல காரியங்கள் செய்ய முடியுமோ அத்தனை காரியங்களையும் செய்து இந்த ரமலானுடைய நன்மையை பரிபூர்ணமாக அடைவதற்குண்டான பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தௌஃபீக் தந்தல் புரிவானாக. வாஹர் தஅவானா ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸையிதினா முஹம்மதின் وعلى آل سيدنا محمد وبارك عليه وسلم. اللهم صل صلاة كاملة وصل سلاما تاما على سيدنا محمد الذي تنحل به العقد وتنفرج به القرب وتقضى به الحوائج وتنال به الرغائب وحسن الخواتم ويسر الغمام بوجهه الكريم وعلى آله وصحبه في كل لمحة ونفس بعدد كل معلوم لك. اللهم وصل سباب ما قرأنا هذه هدية نازلة وبركة شاملة وتوفة كاملة مقبولة مرضية لله حضرات سيدنا محمد صلى الله عليه وسلم حتى ثم إلى أرواح من ماتوا منا. اللهم يا صاحب سنة الربلا ويا سامي الأسباب تحت العلا أسألك بنبيك محبوبك وكرسيك منسوب أنت الله تجبر قلب الخائف المرغوب إن جاءوا إلينا فصدهم وإن بغوا علينا
فردهم أنت الله ربي وربهم كلهم تأسمت بالله وبرسولي الصحابة الشرط المبشرة أبي بكر وعمر وعثمان علي طلحة زبير سعد سعيد عامر وجراح رضي الله تعالى عنهم وبالذي بايعوا نبيك تحت الشجرة اللهم بيقين طه ياسين وبكر تعفلني من الإنس والجن والشياطين إنك على كل شيء قدير اللهم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وصلى الله تعالى وسلم على خير سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.